அம்மா. அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? நாய் பூனைக்கு கூட தான் அம்மானா பிடிக்கும். எப்பவுமே இருட்டை விட வெளிச்சத்தை தான் எல்லாரும் விரும்புவோம். ஆனா 10 மாசம் நம்மளை இருட்டை மட்டுமே பார்க்க வச்சு இன்னைக்கு வெளிச்சமான உலகத்துல நம்ம மூச்சு விடுறதுக்கு காரணமே அம்மா தான். பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, நம்ம அம்மா நமக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். இன்ஃபேக்ட் அப்பா கிட்ட எந்த லெவலுக்குனாலும் போய் நம்மளை டிஃபெண்ட் பண்ற ஒரே ஜீவன் அம்மா. இந்த உலகத்திலே எது ரொம்ப அழகான விஷயம் தெரியுமா? நம்ம அம்மா கிட்ட எவ்வளோ கோவம் காமிக்க முடியுமோ காமிச்சு சண்டை போட்டுட்டு நம்ம அம்மாவை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி பெருமையாக வருவோம். எண்ணி 5வது நிமிஷம் அம்மா பாவம்ல, நம்ம தப்பாக பேசிட்டோமோன்னு ஒரு ஃபீல் வந்து நம்ம கண்ணில் இருந்து விழுகிற அந்த ஒரு சொட்டு கண்ணீர் சொல்லும் அம்மா நான் யாருன்னு. நம்ம எல்லாத்துக்கும் அம்மா தானே அன்பெய்ட் தெரபிஸ்ட். ஏன்னா நம்ம என்னதான் இன்ஃபீரியராக இருந்தாலும் அம்மா மடியில் சாஞ்சு நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு கேட்டு பாருங்க. உனக்கு என்ன குறை, அழகா ராசாவோ இல்லை ராணியோ மாதிரி இருக்கேன்னு நம்மளை எங்கேயுமே விட்டு கொடுக்காம சொல்லுவாங்க. நம்ம அழகாக இருக்கோமோ இல்லையோ, ஆனால் அவங்க நம்மளை எப்போவுமே உலகத்திலே நம்ம பையனோ பொண்ணோ தான் அழகுன்னு மனசார ஆத்மார்த்தமாக நினச்சி வச்சுருப்பாங்க. அதான் அம்மா. இந்த ஜென்ரேஷனில் நமக்கு தான் எல்லாம் தெரியும், அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சி நம்மளாம் ஒரு காலத்தில் கம்மியாக எடை போட்டிருப்போம். ஆனால் இந்த ஜென்ரேஷன் தான் நம்மளை மாதிரி இன்னசென்ட்டான அம்மாக்கள் வாழ்கிற கடைசி ஜென்ரேஷன் நினைக்கிறப்போ நம்ம பிளெஸ்ட் அப்படின்னு தோணுது. வாட்ஸ்அப் சொல்லி கூட அம்மா நம்மக்கிட்ட கேட்டதும் நம்ம அத்தனை வாட்டி திட்டிருப்போம், இது கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம சொல்லி கொடுத்த அடுத்த நாளே நம்ம ஃபோட்டோவை டிபியும் ஸ்டேட்டஸும் வச்சு நம்மளை அழகு பார்க்குற மனசு இருக்கே, அந்த மனசு யாருக்கும் வராது. அதுதான் கடவுள். அந்த கடவுள் தான் அம்மா. இப்போலாம் ஆளுக்கு பிரேக்கப் வலி தெரியுமா, காதல் வலி தெரியுமான்னு புலம்புறோம். ஆனால் என்னைக்காவது நம்ம அம்மா நம்மளை பெற்றதுக்கு 10 மாதம் முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் எவ்வளோ வலியை தாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? சுற்றி இருக்கிறவங்க நமக்கு 1000 கெடுதல் நினச்சிருக்கலாம், ஆனால் அந்த வயதுலேருந்து வந்தனாலே என்னன்னு தெரியல, நமக்கு ஒரு நாளும் அவங்க கெடுதல் நினச்சதே கிடையாது. அவங்களுக்கு காய்ச்சல் வந்தால் கூட நம்ம அம்மாவுக்கு தானே காய்ச்சல் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பிள்ளைக்கு என்னமோ ஏதோ நினச்சி நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்பாங்க. படின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணமே நம்ம செட்டில் ஆகணும்னு தான். ஆனால் செட்டில் ஆன அப்புறம் தாயை இப்போ தெருலையும் ஓல்டேஜ் ஹோம்லேயும் விடுறீங்க. டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அம்மாவை வேல்யூ பண்ணுங்க. நமக்காக தான் அவங்க வாழவே செய்கிறாங்க. இல்லாதப்போ நினச்சி அழுகிறத விட இருக்கும் போதே புரிஞ்சுக்கோங்க. அம்மா இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க இருக்கீங்கன்னா தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொன்னதெல்லாம் உங்கள் அப்பா சொன்னதாக நினச்சி சந்தோஷமாக இருங்க. லவ் யூ மலர்விழி.